இன்று அதாவது நீதிமன்றத்திலிருந்து எங்களோட ஜட்ஜம்மா வந்திருந்தவங்க அதை சேனூர் நெல்லிக்குள மலையுடைப்பு சம்பந்தமாக எங்களுக்கு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு 10 பேரை நீதிமன்றத்துக்கு எடுத்து 15ஆம் தேதி வழக்குக்கு இதை வந்து கல்லுமலையை பார்க்குறேன்னு சொல்லி அந்த ஜட்ஜம்மா வந்து பார்த்தவ. அதாவது சுற்றி வர வந்து காணிகள் இருக்கிறது, அடுத்தது நீர்ப்பாய்ச்சன காணி வயல், மானாவரி பூமி இருக்கின்றது என்று இன்றைக்கு நேராக வந்து ஜட்ஜம்மா பார்த்துருக்கிறா. வணக்கஸ்தானம் இருக்கின்றது. அதுக்கு அண்மையில் ஒரு 200 மீட்டர் தூரத்தில் இன்னொரு பெரிய ஒரு வணக்கஸ்தலம் இருக்குது. அதாவது பிரதான வீதி இருக்குது, பாட்டாளிபுரத்துக்கு மக்கள் போகிறது. அது ஒரு 250 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அப்போ இதால் வந்து எங்களுக்கு கால்நடைகள் எல்லாத்துக்கும் ஒரு பாதிப்பு இருக்கின்றது. ஜட்ஜ் வந்து இன்றைக்கு நேராக பார்த்துருக்கிறா நீதிமன்றத்திலிருந்து. அப்போ இதால் வந்து எங்களுக்கு இந்த ஒரு 2 வணக்கஸ்தலம் இருந்தால் அதில் ஒரு வணக்கஸ்தலத்தை அழிச்சு போட்டாங்க இப்போ 2 நாளைக்குள்ள. அதை எல்லாரும் வந்து ஃபோனில் வச்சிருக்கிறாங்க. அதை நீதிமன்றம் சொல்லியிருக்கிறோம். அவையும் அதை நான் பார்க்குறேன்னு சொல்லியிருக்கிறோம். அதால் வந்து நாங்கள் இப்போ அமைதியான முறையில் அவையிட ஒரு நல்ல ஒரு நீதி கிடைக்கும்ன்றதுக்காக நாங்கள் இன்றைக்கு எல்லாரும் அகிம்சை வழியில் நாங்கள் இன்றைக்கு ஒரு இதுவும் இல்லாமல் நாங்கள் சந்தோஷமாக போகிறோம். இது எங்களுக்கு தடுத்து இந்த மலையை வந்து கை வைக்காத அளவுக்கு மக்களுக்கு நல்ல ஒரு தீர்ப்பொண்டை வழங்கணும் என்று நாங்கள் எல்லாத்தையும் கேட்டுக்கொள்கிறோம். அதாவது மீடியாக்கள் எல்லாரும் எங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணணும்னு நாங்கள் வேண்டுறோம். ஏன்னு சொன்னால் மீடியாக்கள் இந்த எல்லா இடங்களுக்கும் இதை வழிகாட்டும் போது தான் எங்களுக்கு கொஞ்சம் பலம் இருக்கின்றது. ஏன்னா நாங்கள் வந்து பாமர மக்கள் இன்றைக்கு இந்த ஜீவனத்தை நாங்கள் நம்பி இருக்கிறோம். இன்றைக்கு இந்த மழை பெஞ்சு இந்த மழை ஊத்துல தான் இந்த பூமி இன்னைக்கு விளைகிறது. சாதாரண ஒரு 60 ஏக்கர் பூமி வந்து மழை ஊத்துல விளைகிறது. அங்கால நீர்ப்பாய்ச்சல காணி அந்த குளம் நிறைஞ்சா ஒரு 180 விலை. அப்ப நாங்க சும்மா அனாவசியமாலாம் இதுல வந்து தலையிட இல்லை. உண்மையிலே அவங்களுக்கு வந்து பெர்மிஷன் கொடுக்கப்பட்ட மலை வந்து இதுல இருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது, மயிலிமலை மலை என்று சொல்லி. அப்ப அதுல பெர்மிஷன் எடுத்து இங்க வந்து சம்பந்தம் இல்லாம இதுல ஒரு புரஸ் காணின்னு சொல்றாங்க. இது புரசுக்குரிய எல்லையே இல்லை. புரசு வந்து இதுல கல்லும் போட இல்லை. அப்ப இது அத்தனையும் வந்து மக்களால வந்து உறுதி வச்சிருக்கிறாங்க. எல்லாரும் பத்திரங்கள் எல்லாம் பௌத்திரமா வச்சிருக்கிறாங்க. அதனால வந்து இந்த காணி வந்து மக்களுடைய காணி. இந்த இதுல ஒரு வணக்கஸ்தானம் இருக்குது, பாரம்பரியமானது. இது எங்களுக்கு மீட்டு தரணும் என்று எல்லாத்தையும் நான் கேட்டுக்கொள்றோம். வணக்கம். இன்று நெல்லிமலை எனப்படும் இந்த இடத்தில் எங்களது மக்கள் இந்த மலை வந்து உடைக்கப்படுவதாக கம்ப்ளைண்ட் பண்ணப்பட்டதால் இங்கு பார்க்க வந்தோம். இன்று ஜட்ஜ் அவர்களும் வந்து இந்த இடத்தை பார்வையிட்டு சென்றிருக்கிறார். எங்களுக்கு நேரடியாக தெரியக்கூடியது என்றால் மலையை சுற்றி
உண்மையில் வயல் காணி காணப்படுகிறது. அவற்றை நம்பித்தான் ஜீவன உபாயமாக இவர்கள் இருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. இது உடைக்கப்பட்டதின் எந்த விதமாக இவற்றிற்கு அனுமதி கொடுக்கப்பட்டது என்பது போன்ற விவரங்கள் எங்களுக்கு முழுதாக தெரியாது. இது உண்மையில் கோர்ட்ஸில் இருப்பதனால் அவற்றை பற்றி நாங்கள் விளக்கமாக கூற மாட்டோம். ஆனால் இவற்றினால் இங்கு உள்ளவர்கள் மிகவும் சிரமப்படுகிறார்கள், துக்கப்படுகிறார்கள் என்பது மட்டும் தெரிகின்றது. இங்கு வந்து ஜட்ஜும் அதை பார்த்து போயிருப்பதால் ஒரு தெளிவான விளக்கம் 20ஆம் தேதி வரும் என்று நாங்கள் கவனித்துக் கொள்கிறோம்.